இந்த படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சதுக்கு பதிலா சொப்பன சுந்தரி யாருக்குன்னு பேர் வச்சிருக்கலாம், கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா அந்த படத்தோட கதை அப்படிதான் இருக்கும். இந்த படத்துல பல சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. அதுல முதல் சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட கதையில இருந்து நம்ம கமல் சார். அங்க நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? டைரக்ஷன் தான் மணிமாமா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட கதை கமல் தான் எழுதினாரா? ஒருவேளை அந்த படம் உங்களுக்கு இப்ப புரியாதுடா, 15 வருஷம் கழிச்சு தான் அந்த படத்தை பத்தி கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு எழுதிப்பாரு போல அந்த கதையை. 15 வருஷம் இல்ல, 15 யுகம் கழிச்சு பார்த்தா அந்த படம்ல யாருக்கும் பிடிக்காது. சரி, படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்திரலாம். சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சுக்கிறது? இதான் அந்த படத்தோட ஒன்லைன். சொப்பன சுந்தரி யாரு? நம்ம த்ரிஷா. எங்க அப்பாவையும் சேர்த்து கவனிச்சுப்பீங்களா? வயசானவர் தானே, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கொடுங்க, அட்ஜஸ்ட் பாருங்க. நான் எங்க அப்பனை அடிப்பேன் உதைப்பேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். 2000 3000 ரூபாய் கொடுக்குறேன், நல்லா திருப்தியா கவனிச்சிக்கணும். உங்க அப்பாவை நீங்க அனுப்பி பாருங்க, என் சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்லுவாரு. உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியல. ஆமா மேடம், நீங்க லாஸ்டா சூஸ் பண்ண இந்த விடாமுயற்சி படம், இந்த படத்தெல்லாம் வந்துட்டு உங்க ரோல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னமோ அதான் தோணுது.